காலாண்டு தேர்வு விடுமுறையில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ள நிலையில் திருவண்ணாமலையில் உள்ள சிஷ்யா தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அரசு உத்தரவை மீறி சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திருவண்ணாமலை வேலூர் சாலையில் அமைந்திருக்கக்கூடியது பிரபல சிஷ்யா மெட்ரிக் மேல்நிலை தனியார் பள்ளியாகும். இந்த பள்ளியில் காலாண்டு பரீட்சை தேர்வு முடிவுகளானது முடிந்து விடுமுறையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்று சிறப்பு வகுப்புகள் அந்த பள்ளியில் நடைபெற்றது. மேலும் பார்த்தோம் என்றால் பள்ளி கல்வித்துறை சார்பில் காலாண்டு தேர்வு விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று, அப்படி நடத்தினால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கையானது விடுத்திருக்கிறது. இந்த எச்சரிக்கையும் மீறி இந்த தனியார் பள்ளி இன்று சிறப்பு வகுப்புகளை நடத்தியிருக்கிறது. இது தொடர்பாக அந்த பள்ளியில் உள்ளவர்களிடம், ஆசிரியர்கள் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர்களிடம் கேட்டபோது அவர்கள் இந்த பள்ளியில் 3 பிரிவுகளாக மாணவர்களை நாங்கள் தரம் பிரித்திருக்கிறோம். அதாவது நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள், நடுநிலையாக படிக்கக்கூடிய மாணவர்கள், மேலும் பார்த்தோம் என்றால் மிகவும் கீழே உள்ள மாணவர்கள் என்று 3 பிரிவுகளாக பிரித்து இருக்கிறோம். அதில் விருப்பம் உள்ள மாணவர்களுக்கு மட்டும் நாங்கள் அந்த பெற்றோர்களுடைய அனுமதியை பெற்று இந்த சிறப்பு வகுப்புகளை நாங்கள் நடத்தி வருகிறோம். இன்று ஒரு நாளும் நாளையும் நாங்கள் நடத்துகிறோம் என்ற ஒரு கருத்தை நாம் போய் கேட்கும் போது அதை தெரிவிக்கின்றனர். அந்த பள்ளியில் உள்ள மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் என்ற பெயரில் தேர்வுகளும் நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. இதனால் அந்த பள்ளியில் உள்ள பெற்றோர்களும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மாணவர்களுக்கு பள்ளிக்கு, அதாவது பாடம் நடத்துவதில் அதிகமாக சிரமம் ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் பள்ளி கல்வித்துறை இந்த விடுமுறையை மாணவர்கள் முழுமையாக பயன்பெற வேண்டும் என்று கூறியிருந்த நிலையிலும் இந்த சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுவது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை பெற்றோர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் தெரிவிக்கையில், நாங்கள் அந்த சரியாக படிக்காத மாணவர்களுக்கு கூடுதலாக வகுப்புகளை நடத்தி விருப்பப்பட்ட மாணவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் நடத்துகிறோம், விருப்பப்படாத மாணவர்களுக்கு நாங்கள் நடத்தவில்லை என்ற ஒரு கருத்தை தெரிவிக்கின்றனர். மேலும் நாம் அவர்களிடத்தில் கேட்கும் போது, அப்போ வராத மாணவர்களுக்கு இந்த நடத்தக்கூடிய பாடங்கள் என்று நடத்துவீர்கள் என்று கேட்டால் அதற்கு அவர்களிடத்தில் இருந்து பதில் இல்லை. மேலும் இது பெற்றோர்கள் மத்தியில் இந்த கேள்விக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் இந்த வகுப்புகள் நடத்தக்கூடாது என்பதே பெற்றோர்களுடைய அந்த ஒரு நிலைப்பாடும், ஒரு சில பெற்றோர்களுடைய நிலைப்பாடும் இருப்பதை நம்மால் அறிய முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சசிகுமார்.